திரைப்பட தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். தயாரிப்பாளர்களுடைய ஒரு ப்ராடக்ட் அதை அளவுக்கு மீறி விமர்சனம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிக்கை வெளியாக இருக்கிறது தயாரிப்பாளர்கள் சங்கம் தரப்பில். உங்களுடைய கருத்து என்ன? இது அந்த சங்கத்துல நானும் ஒரு ட்ரெஷரர் இருக்கிறது நான் சொல்றேன். அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்கோம்னா, எந்த ஒரு பொருளை கன்சியூம் பண்ற யாருமே பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைனா அந்த வளாகத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு போராட்டம் பண்றது இல்ல, பெரிய லெவல்ல ஏதோ தன் வாழ்க்கையே பாதிச்ச மாதிரி பேசுறது இல்ல. இப்ப நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா கங்கோவா படத்தினுடைய படத்தை பார்த்துட்டு வெளியில வந்து ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தது ஏதோ தன் வாழ்க்கையே பாழடைஞ்ச மாதிரி அவ்வளவு பெருசா பேசி அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய தீங்கு இழைச்சிருக்காரு. அவர் ஒரு பெரிய ஒருத்தர் பேசியிருக்காரு. அது எல்லா ஊடகங்களும் அதை ஒளிபரப்புனாங்க, எல்லா யூடியூப் சேனலும் வந்தது. இது எந்த விதத்துல நியாயம் தான் எல்லாரும் நாங்க கேட்கிறோம். தயாரிப்பாளர்கள்லாம் ஒரு படத்தை பார்த்து ஒரு கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க உங்களுடைய சோசியல் மீடியால பதிவு பண்ணலாமே தவிர ஊடகத்துல போய் பப்ளிக்கா பேசுறதுல எந்த வித நியாயமும் கிடையாது. யாருமே அது பண்ண மாட்டாங்க. நம்ம கன்சியூம் பண்ற எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பிடிக்கலன்னா அந்த ஊடகத்துல போய் பேசலாம், அங்க அந்த அந்த இதுல போய் பேசலாம், அந்த கடையில போய் பேசலாம், இல்ல அந்த ஹோட்டல்ல போய் பேசலாமே தவிர வெளியில போய் உட்காந்துட்டு பப்ளிக்ல பேசினா அவங்க டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, எங்க பிசினஸே நீங்க பாதிச்சீங்கன்னு சொல்லிட்டு. சோ அதுக்காக தான் இந்த லெட்டரை இஷ்யூ பண்ணியிருக்கோம் நம்ம சங்கத்துல இருந்து. இனிமே FDFS, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்ற முறையில வெளியில வந்து யார் பேசினாலும் அதை எந்த யூடியூப் சேனல் கவர் பண்ணாலும் நாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். அவங்களை ஃபர்ஸ்ட் அந்த வளாகத்துக்குள்ள அனுமதிக்க கூடாது, வெளியிலயும் அனுமதிக்க கூடாது, அந்த மாதிரி FDFS வரக்கூடாது, இந்த மாதிரி பப்ளிக்கை ஊக்குவிக்க கூடாது. ஏன்னா இது முதல்ல ஒரு பொலைட்டா போயிட்டு இருந்த ஒரு விஷயம். பொலைட்டானா ஒரு நல்ல முறையில அந்த FDFSன்றது படங்களுக்கு சப்போர்ட்டா போயிட்டு இருந்த விஷயம் இப்போ வன்மத்தை கக்குற ஒரு ஊடகமா மாறி இருக்கு. FDFSன்றது வன்மத்தை கக்குறது. அவங்களுக்கு ஒரு நடிகர் பிடிக்கலன்னா, ஒரு தயாரிப்பாளர் பிடிக்கலன்னா, இயக்குனர் பிடிக்கலன்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் பிரபலம் ஆகணும், தன்னோட வீடியோ எல்லா இடத்துல ரீச் ஆகணும், தன் மூலமா ஒரு படத்துக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கேன் பாரு அப்படின்ற ஒரு பெரிய தாக்குதலை பண்றதுக்கு சில பேர் வந்திருக்காங்க. இதுல ஒரு சின்ன சந்தேகம் வருது திரு தனஞ்சயன். அது என்னன்னா, இப்போ மக்கள் அவங்க பணம் கொடுத்து பார்க்கும்போது அந்த படைப்பை பற்றிய தன்னுடைய கருத்தை சொல்றதுக்கான உரிமை இருக்கு. ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கும்போது அந்த ஊழியர்களை நிறுவனம் சார்ந்த கருத்துக்களை சொல்ல வேண்டாம் அப்படின்னு கட்டுப்படுத்தலாம். ஆனா படம் பார்க்க வர்ற பொதுமக்கள்ல ஒருவரை நீங்க கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு சரியானதா இருக்குமா? நாங்க ஒண்ணு கேட்கிறோம், உங்க சேனல் ஒளிபரப்புற ஒரு ப்ரோக்ராம் சரியில்லைன்னு உங்க வளாகத்துக்கு முன்னாடி நான் போராட்டம் பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா இல்லையா? திரையரங்கம் ஒரு பொது இடம் இல்லையா? அதே நான் கேட்கறது ஒரு யூடியூப் சேனல், ஒரு சேனலும் பொது தானே. இப்போ நீங்க பண்ற டெலிவிஷன் சேனலோ இல்ல யூடியூப் சேனலோ எல்லாமே பொது தானே. இதை நான் பே பண்ணி தானே பாக்குறேன். நான் இப்போ அதுக்கான கேபிள் டிவிக்கோ இல்ல DTHக்கோ நான் பே பண்ணி தானே பாக்குறேன், ஃப்ரீயா பாக்கல. எல்லாமே நாங்க காசு கொடுத்துதான் கன்சியூம் பண்றோம், ஃப்ரீயா யாரும் இங்க கன்சியூம் பண்றது இல்ல. நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு ஹோட்டல்ல சாப்பிடறோம்னாலே எதுனாலும் நம்ம அங்க காசு கொடுத்துதான் பண்றோம். அங்க வெளியில நின்று போராட்டம் பண்றது இல்ல. நமக்கு சாம்பார் சரியில்லை, அந்த இது சரியில்லை சொல்லி, தோசை சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில நின்று மைக்க பிடிச்சு பேச முடியுமா? பேசினா விட்டுருவாங்களா? அப்படிப்பட்ட நிறுவனம் எந்த நிறுவனம் எங்க விட்டுருக்கு? எந்த ஒரு இடத்துல நீங்க பொருள் வாங்கினாலோ இல்ல ஒரு சர்வீஸை கன்சியூம் பண்ணாலோ நீங்க அதை ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கு, வழிமுறை இருக்கு. அதை நீங்க ஒரு கடிதம் கொடுக்கலாம், அவங்க கிட்ட பேசலாம், அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு லெட்டர் அனுப்பலாம். முன்னாடி அப்படிதான் இருந்தது. இப்போ ஒரு ஊடகம் கிடைச்சிருக்கு, நம்ம FDFS ஊடகம் யூடியூப் சேனல் கிடைச்சிருக்கிறதுக்காக உங்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரி ஒரு வன்மத்தை கக்குறது எந்த விதத்துல நியாயம்? இது எல்லோருமே நீங்க கன்சியூம் பண்ற ஒரு படத்தை காசு கொடுத்து வாங்குற எல்லா ரசிகர்களுக்கும் கருத்து சொல்ற உரிமை இருக்கு. அவங்களுடைய சோசியல் மீடியால பதிவு பண்ணலாம், அவங்க பேர் இருக்கிற சோசியல் மீடியால அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம். அவங்களுக்கு எதிராக நம்ம சொல்லவே இல்லை. இப்படி ஊடகங்களை வச்சுக்கிட்டு வெளியில FDFS முறையில ஒரு படத்து மேல தனிமனித தாக்குதலோ இல்ல படத்து மேல தாக்குதல் பண்றதோ அநியாயமான விஷயமா தான் நாங்க கருதுறோம். நன்றி திரு தனஞ்சயன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.